பாயாசம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஒண்ணு சேமியா பாயாசம், இல்லன்னா வந்து ஜவ்வரிசி பாயாசம். இப்போ வந்து எல்லாத்துலயுமே நெறைய வெரைட்டில வந்து பாயாசம் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நான் அந்த மாரி தான் வந்து வரலட்சுமி பூஜைக்கு வந்து சுரக்கா வச்சு ஒரு பாயாசம் பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது சொன்னாங்க. லாஸ்ட் இயர் அந்த மாரி தான் கேரட் வச்சு ஒரு கீர் மாரி பண்ணோம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பால நல்லா சுண்ட காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு நெய் ஊத்திட்டு, அதில முந்திரி, பருப்பு, அதுக்கப்புறம் வந்து திராட்சை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாதாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துட்டு இந்த பால் ஆட் பண்ணிட்டு, சுரக்காய் வந்து நல்லா சின்ன சின்னதா சீவி எடுத்துக்கணும். அத வந்து நெய்யிலேயே வேக வச்சுட்டு, இந்த பால்ல மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வேகும்போது கலர் வேணுனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இது உங்களோட ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த பால்லேயே அது வேகணும். லாஸ்ட்டாக வந்து மில்க் மேட் வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு, சர்க்கரை எவ்வளோ தேவையானதை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நாங்கள் ஃபெஸ்டிவல் வரப்போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.